என்னடா நடக்குதுங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் புதுசாக வந்திருக்காங்க. சிசி பவர் அதிகம். 250 சிசி தானே இது. 250 சிசி இனிஷியலாக இருக்கவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. த்ராட்டில் கொடுத்துட்டிங்கன்னா வண்டி இழுத்து இறக்கி விட்டு போயிடும். இதுக்கப்புறமா கிளச்சு விடணும். கிளச்சை பிடிக்கிறோம், த்ராட்டில் கொடுக்குறோம், இழுக்கிறோம். இழுத்துக்கப்புறமா கிளச் ரிலீஸ் பண்ணுறோம். கிளச் ரிலீஸ் பண்ணும்போது வண்டி பாப்பப் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் பிரேக்கு தான். 40 நாளில் 1800 கிலோமீட்டரா? சரி சரி ப்ரோ. நீப்பெல்லாம் இருக்கா? ஓகே அப்படியா? வாங்க 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 வாங்க. உங்கள் பேர்? கௌதமா. சரி ப்ரோ. சரி ஃபாரினே போயிட்டாரா? கிராஸ் கார்டு சூப்பராக இருக்குது. சரி 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 இருக்கு. எல்லாம் போட்டுக்கோங்க. காற்று பின்னாடி டவுன் பண்ணிடுங்க. கோயம்புத்தூர்லேருந்து வரீங்களா? எப்படி காலைல கிளம்பி இங்கே போனிட்டீங்களா? நீங்களும் அப்புறம் கோயம்புத்தூர் காக்காபாளையமா? சரி சரி 5 நாங்களே 7 மணிக்கு மேலே தான் ப்ரோ வருவோம். எனக்கு 96 இது வேணாம் ப்ரோ. பாருங்கள் இப்போ எப்படி அந்த வண்டி உழுவுதுன்னு மட்டும் பாருங்கள். அப்புறம் அதில் பண்ண மாட்டீங்க. ஒரு டைம் கற்றுக்கிட்டா இதெல்லாம் குழந்த மாதிரி இல்லை பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன வண்டியா. அவர்தான் பாருங்கள் பம்பர் கிம்பர்லாம் போட்டிருக்காரா. விழுந்துச்சுன்னா ரெக்கவர் ஆயிரும். இதெல்லாம் விழுந்துச்சுன்னா செலவாயிரும். அது விழுந்துச்சுன்னா என்ன ஒரு 1000-500 போகும். அது விழுந்துச்சுன்னா 5000-6000 போகும். டியூன்னு வேறு சொல்கிறீங்க. அது மெசேஜில் சொன்னாலும் புரியாது. நீங்கள் நேரில் வந்து ஒரு நாள் 2 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஞாயிற்றுல மட்டும் இங்கே இருப்போம். இல்லை உங்களுக்கு கண்டினியூஸாக எனக்கு 4 நாள் சொல்லி தர்ற மாதிரி நீங்கள் ஃப்ரீனா சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வந்துடுச்சு. சந்தோஷமாக போடுங்க. சைடில் ஒரு 1000 ரூபா வந்தாலும் உங்களுக்கு லாபம் தான். காசுக்காகனாலும் ஒரு ஜாலி கஷ்டமாக இது போடும். எப்படி என்னென்னு பாருங்கள். அதில் ஓட்டுறதுனா கூட சொல்லுங்கள், ஓட்டலாம். அப்புறம் எப்படி என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். சின்ன வண்டி தான் எடுத்துவாங்க, அதில் கூட பண்ணிக்கலாம். அதை எடுத்துகிட்டு வாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு போதும். ஈஸியாக கற்றுக்கலாம். செலவு இல்லாமல் வேலை முடியும். என்ன வரும் தாங்காது. சிசி பவர் அதிகம். 250 சிசி தானே இது. 250 சிசி இனிஷியலாக இருக்கவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. த்ராட்டில் கொடுத்துட்டிங்கன்னா வண்டி இழுத்து இறக்கி விட்டு போயிடும். அதுக்கு தான் அது அந்த பவர் ப்ரோ. 250 சிசிங்கனால அந்த பவருக்கு எவ்வளோ தூரம் ஏறி இறங்குமோ இறங்கிடும். ஆனால் நம்மளால் கண்டினியூவாக தூக்கி ஓட்ட முடியாது. தூக்கி ஓட்டினா அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா ஓட்டிடலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? அவ்வளோதானே. சரி ஏதாவது ஒன்றா சொல்லுங்கள். ஸ்டன்ட்ஸ் வாங்க. வீடியோ வேறு ஆன் ஆயிடுச்சு. ஏதாவது சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். ஏதாவது சொல்லிட்டு போங்க. ஏய் வாவ் அப்பா. என்ன நீ சீர் வந்துட்டார் ஆள் அவரு? வெறி ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. எல்லாம் கிருகிருன்னு இருக்கானுங்க. சரி கிரி போய் ப்ராக்டிஸ் பண்ணோடு. புதுசாக எதாவது பண்ணுறா டே. அரைச்சமாகவே அரைச்சிட்டுக்காரா. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 0 சர்க்கிள் போட்டுடலாம் ப்ரோ அவங்க போடுற மாதிரி. அப்புறமா அடுத்து நம்ம வீலி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த மாதிரி பிரேக் உங்களுக்கு காலில் நிற்கும். எடுத்தோடனே பிரேக்கிங் பண்ண முடியாது. நீங்கள் அந்த காரணம் எடுத்துக்கிறீங்களா அவங்க 2 பேருக்கு நடுவில் பண்ணிக்கோங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் கைஸ். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் புதுசாக வந்திருக்காங்க. 5 பேர் கிட்ட புதுசாக வந்திருக்காங்க. எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். எல்லாம் ஷூ நீப்பாடு கொஞ்சம் பக்கவாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் சரி பண்ணிடலாம். ஏன்னா ஸ்டண்ட்டை பற்றின அவேர்னஸ் யாருக்கும் இல்லை. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். முடியாதவனுக்கு நம்மளே கொடுத்துட்ருக்கோம். அதனால் இவங்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம அப்கமிங் ஸ்போர்ட்ஸ்க்காக ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பாருங்க கைஸ். கயிறு வச்சு கட்டிக்கோங்க ப்ரோ. ஷூலேஸ் மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்து வச்சு கட்டிக்கோங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். அவ்வளோதான் அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ.
ஹேண்டில் டைட் வச்சாச்சா? பம்பர் கட் பண்ணி அருமை 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 அருமை. இன்றைக்கி ஓரளவுக்கு ட்ரை பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் 0 சர்க்கிள் போடுங்க, கொஞ்சம் பிரேக்கிங் செட் ஆகட்டும். இன்றைக்கி வீலி ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாம் பக்கவாக இருக்குல்ல, எதுவும் கழட்டாதே. போடுங்க போடுங்க போடுங்க, சொல்கிறேன் அப்படியே போடுங்க. ஷூலாம் போட்டிங்களாட்டு க்ளவுஸு சரி 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 கொஞ்சம் ஒன்றா வாங்கிக்கோங்க. ரொம்ப நானும் உங்களை புஷ் பண்ண முடியாது, உங்களுக்கு என்ன கஷ்டமோ நானும் அப்படியே சொல்லுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிடுங்க. உங்கள் சேஃப்டிக்கு தான், கீழே வந்து அடிப்படாது, அதுக்காக பண்ணலாமா? கிளச்சை ஃபுல்லாக விட்டுருங்க, பிரேக் நல்லா அழுத்திக்கங்க. அழுத்திங்க பிரேக்கு. அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் போட்டு அப்புறம் அப்படியே வீலி ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரேக் மட்டும் நல்லா அழுத்திங்க. வண்டி பிரேக் அடித்து ஆஃப் ஆகணும், வேகமாக போய் ஆஃப் ஆகக்கூடாது. அவ்வளோதான் 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 அவ்வளோதான். இப்படி ஆஃப் ஆச்சுன்னா தான் பிரேக் பிடிக்கிறேன்னு அர்த்தம். வேணமே ஹைட்லேயே வை, வேணமே ஹைட்லேயே வை வண்டியை. காலை கீழே பயத்தில் ஊனாத. ஹைட்டை பிடிச்சிட்டியா அப்படியே பெருசாக போடு, சர்க்கிள் சின்னதாக போடாத. இப்போ நீ போகிற போக்கில் போடுறல அதே மாதிரியே போடு. நல்லா பின்னாடி நிற்காத, முன்னாடி வா. 12 பாரில் ஃபுல் வெயிட்டிங் கொடுத்து நிற்கிற, அப்படி நிற்காத அவசியம் இல்லை. காலை ஸ்ட்ரெச் பண்ணால் போதும். முன்னாடி வா, நீ முன்னாடி வந்தீங்கன்னா தான் வண்டி போகும். இல்லைன்னா பின்னாடி வர ஹைட் ஏறி பிரேக் அடித்து வண்டி இறங்கிக்கும். முன்னாடி வா, காலை மட்டும் ஸ்ட்ரெச் பண்ண போதும். வண்டி போகிற போக்கிலே விட்டு சர்க்கிள் ஆகும். எப்படி இழுக்குது? ரைட் சைடு லைட்டாக வண்டி தள்ளுடா விழுவும். நீ காலை அப்படி தள்ளும் போது காலை ஸ்ட்ரெச் பண்ணுறதை விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா பயத்தில் காலை விட்டுருவேன். நம்ம பண்ணுற தப்பில் தான் மிஸ் ஆகும். நல்லா கான்ஃபிடென்ட்டாக அடி முடிச்சிடலாம். நீ காஃபோல்டு நல்லா ஸ்லோ பண்ணுற பேர், ஸ்லோ பண்ணால் முடிஞ்சிடும், அவ்வளோதான். நீ பயத்தில் தான் காலை ஊனி விட்டுக்கிற. போட்டலாம். கிளச்சு தான் ப்ரோ இல்லை, கிளச்சு பிடிச்சா ரிலீஸ் ஆகணும். அப்படியே டைட்டு தான் ஆகுது, ஆனால் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை ப்ரோ, தாங்க வாங்களேன். இந்த ப்ளே இருக்குல்ல, இந்த ப்ளே இல்லையே அதில் அழுத்தி பாருங்களேன், டைட்டாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி பாப் பண்ண முடியும்? அதுதான் யோசித்தேன். டைட் ஆகுதுங்களா? முன்னோட ரொம்ப டைட்டாக தானே இருக்குது. அழுத்தி விட்ற அளவுக்கு இருக்கணும். அழுத்தவே முடியல. லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சி அடுத்தடுத்த ராட்டில் கொடுத்துட்டே இருங்க. வண்டி ஹைட்டு வருதுன்னா மட்டும் பிரேக் அழுத்துங்க. ஒன்றும் இல்லை, திரும்பி ஏற்றுறீங்களா? வண்டி மேலே வருதா? மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை த்ராட்டில் கொடுங்க. பின்னாடி வரும் பிரேக் லைட்டாக, திரும்பவும் த்ராட்லு பிரேக்கு, மறுபடியும் த்ராட்லு பிரேக். அதே தான் மேலே ஏறினதுக்கப்புறம். மேலே ஏற்றதெல்லாம் கரெக்டு தான். ஓரளவுக்கு ஹைட் ஏறிச்சுன்னா அப்புறம் அது பாட்டுக்கு போகும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படின்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இப்படி திருப்பி கொண்டா 0 சர்க்கிள் போட்டோடா. ஃபஸ்ட்டு கிளச்சை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. த்ராட்டில் பாதி. இந்த ரோப் கழட்டிடுங்க. இதுக்கு மாதிரி ரோப் வேணாம், ஏன்னா ஆக்சிலேட்டர் அப்படியே நின்றுக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளச்சை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். த்ராட்டில் பாதி கொடுக்குறோம். பாதி கூட தேவையில்ல, வண்டி சும்மாவே லிஃப்ட் ஆகுது. பாதி கொடுத்துக்கோங்க. ரெண்டும் ஈவனாக பிடிச்சிட்டே ஒரு தடவை லைட்டாக வண்டி இழுக்கும் போது வண்டி இழுத்ததுக்கு அப்புறமா கிளச்சு விடணும். கிளச்சை பிடிக்கிறோம், த்ராட்டில் கொடுக்குறோம், இழுத்ததுக்கப்புறமா கிளச் ரிலீஸ் பண்ணும்போது வண்டி பாப்பப் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் பிரேக்கு தான். ஆமாம், ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பிரேக் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக இழுத்து கூட பிடிச்சிக்கோங்க. வண்டிலாம் வெயிட்லெஸ் தான், நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் உங்கள் உடம்புக்கு. வண்டி சும்மா பொம்மை மாதிரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் பண்ணணும். அது போக்கில் விடாதீங்க. எப்பயுமே நீங்கள் பண்ணுறதா இருக்கணும். நீங்கள் இழுத்து பிடிச்சி தான் வண்டியை பண்ணணும். ஏன்னா வண்டி அந்தளவுக்கு நம்ம கம்பெனி கொடுக்காது. லோ சிசி தானே, கொஞ்சம் நம்ம மேன் பவர் தேவைப்படும். வண்டி ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு மேலே ஏறினதுக்கப்புறம் பிரேக்கு, த்ராட்லு பிரேக்கு, த்ராட்டில் கொடுக்கும்போது ஏறும், பிரேக் பண்ணும்போது இறங்க விடக்கூடாது. இழுத்து பிடிச்சி அடுத்த த்ராட்டில் அடுத்த பிரேக்கு. ஓகே தானே? எதாவது டவுட்னா பட்டுன்னு கேட்டுருங்க. சேஃபாக பண்ணணும், பத்திரமா பண்ணணும்.
என்னடா நடக்குதுங்க? சவுத் இந்தியாவிலே இந்த மாதிரி ஒருத்தன் ஆப்போல்ட் சர்க்கிளை போட்டு நான் பார்த்தேன். வேற மாதிரிடா நீ. இதனால தான் நாங்கள் உங்களுக்கு வேணாம்னு பேர் வச்சிருக்கோம். என்ன சந்தோஷே வெறியா பண்ணுற? அவ்வளோதான்டா. என்னடா போதும்டா, தேவைக்கு அடிச்சுக்கோண்ணே. இப்போ அப்படியே ஸ்லோ பண்ணணும். நல்லா பிரேக் ஓரளவுக்கு நல்லா அழுத்தி இழுத்து பிடிச்சி த்ராட்டில் மெதுவாக கொடு, ஸ்லோ ஆயிரும். அவ்வளோதான். அந்த காலை துடிக்குது, அந்த கால் அப்படியே ஜம்ப் ஆகுது. இப்போ ஓரளவுக்கு வண்டி நேராக போகுது. அந்த வண்டி அடிச்சோன்னா கொஞ்சம் பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லையா? அதுக்கு தான் அந்த வண்டி வாங்கி கொடுத்தேன். ஒரு 2 டைம் விழுந்தா சரியாக போயிடும். அதே மாதிரி கால் தூக்கி தூக்கி ஏதோ உடம்புலேருந்து கால் தனியாக பிச்சுட்டு போன மாதிரி தூக்கிட்டு வருது. அப்படியே காலை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கீழே தரைச்சிட்டு மட்டும் வா தம்பி. எப்படி விட்டாலும் கால் தரைச்சிட்டு வந்தால் போதும், கூட வந்தால் பரவாயில்ல. இப்படி துடிச்சிட்டு வருது, ஏதோ இழுத்துட்டு வர மாதிரி. கால் மட்டும் ஃப்ளாட்டாக வந்துருச்சுன்னா ஸ்கில்லே முடிஞ்சிச்சு. ஏய் நேரம் உட்காரு, டேய் நேரம் உட்காரு, பின்னாடி போகாத. இன்னும் ஒரே ஒரு கரெக்ஷன் ப்ரோ. இப்படி உட்காடுறீங்கல்ல, இங்கே நவுந்து உட்காரதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் வண்டி தள்ளி இப்படி போட்டு வச்சுக்கணும். ஏறினதுக்கப்புறம் வண்டி லைட்டாக நேர் பண்ணிவிட்டு இப்படி இந்த பொசிஷன் இருந்தீங்கன்னா வண்டி நேராக போகும். திரும்புது இல்லை, திரும்பாமல் நேராக போகும். டேய் இந்த கிராஸில் பண்ணுறா, கொண்டா கழிச்சு கூட பண்ணிக்கலாம்டா. இவனுங்களாம் பண்ணுறானுங்கடா, அவன் புதுசாக பண்ண மேலே விட்றாத. அப்படி நேரம் ஆடிடா, இல்லைன்னா ரோடு எடுத்துக்க, இன்னும் லென்த்தாக இருக்கும். ஏறின ஒன்று ஆக்சிலேஷனை குறைக்காதீங்க, சேர்த்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் போகும். அவ்வளோதான் அவ்வளோதான். டேய் நேராக உட்கார்றா, ரொம்ப சாயாத, சாய கூட வேணாம். நேராக உட்காந்து காலை மட்டும் தேய்க்காமல் போட, முடிச்சேருவோடா இன்னைக்கு. சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம். அப்படியே உட்காருக்கோ, வேற எதுவுமே பண்ணாத, பின்னாடி போகிறது எதுவும் பண்ணாத, அப்படியே உட்காரு, இழுத்துக்கோ. போ. சூப்பர்ரா தம்பி. இப்போதாங்க உடம்பு பேலன்ஸே வந்துருக்கு. காலை மட்டும் தரைச்சி கொண்டு போ, அவ்வளோதான். வேற அவ்வளோதான், ஏற்றுறது அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கோ, பின்னாடி போவாத, அப்படியே உட்காரு, காலை மட்டும் இழுத்துட்டே வா. என்ன ப்ரோ? கரெக்டாக தான் இருக்குது. ஏற்றி பிரேக் பண்ணி இறக்குறீங்க. அடுத்து என்ன பண்ணுன்னா, அப்படியே ஏறின த்ராட்டிலே வச்சுக்கோங்க மேலே. இப்படி திருவி ஏற்றுறீங்களே, கிளச்சு பிடிச்சிக்கோங்க. திருவி ஏற்றுறீங்கல்ல, அப்படியே வண்டி மேலேயே இருக்கட்டும்.
மேலேயே இருக்கிறது அடுத்த த்ராட்டில் கொடுங்க, பின்னாடி வண்டி வரும். வரக்குள்ளே ஒரு தடவை சும்மா லைட்டாக பிரேக் தொடுங்க, இறங்கும். இறங்குறப்ப திரும்பவும் அடுத்த ஆக்சிலேஷனு, பிரேக்கு திரும்ப ஆக்சிலேட்டர், திரும்பவும் பிரேக்கு திரும்பவும் ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி போகும். அதுதான் ப்ரோ ப்ராக்டிஸ் வேணும். ஒரு 5-6 தப்பு பண்ணுவோம். ஒன்று முன்னாடியே வண்டி இழுத்துருவோம், இல்லைனா கிளச்சை விட்டுருவோம், இல்லைனா இழுக்கவே மாட்டோம், அப்படி இல்லைன்னா ஒழுங்காக உட்கார மாட்டோம். இந்த தப்பை கரெக்ட் பண்ணிட்டாலே வீலி முடிஞ்சிடும். அதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரம் பண்ணிடலாம். ஹே காய்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு கிரைம் ரைடர் மேக்ஸ் சென்டரில் பார்த்து. இன்றைக்கி புளியறாரு பார்த்துக்குங்க. இங்கே பண்ணுறா லோ சிசிக்கு பேர் போன நம்ம கிரைம் வந்திருக்காரு கைஸ். கிரைம் இந்த உலகத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்க. இல்லை வேணாம். அடுத்து நம்ம சண்முகமும் லோ சிசிக்கு போயிட்டாரு. இவர் சரி போய்ட்டு வர மாட்டார் கைஸ். அவ்வளோதான் டே, காலை மட்டும் தரைச்சிட்டு போடா ப்ளீஸ்டா. டே கெஞ்ச விடாதா என்ன? காலை என்ன பண்ணுறேன்னு தெரியுதா? என்ன பண்ணுற? ஊன்றதானே? ஊனாத தம்பி, கால் பாட்டுக்கு தரைச்சிட்டு வரட்டும் தம்பி. லைட்டாக புஷ் பண்ணி பிடிச்சிக்கோ, ஆனால் ஊனாத. லைட்டாக மிதிக்கலாம், ஆனால் நீ ஊன்றதுனால தான் உனக்கு கால் அப்படி ஜர்க்கும். கால் மாட்டுச்சுன்னா உடஞ்சே, கால் உடஞ்சே போயிடும். அதுவும் இல்லாமல் கால் வலுவாக மாட்டுச்சுன்னா காலை ஒன்றும் இல்லை, லைட்டாக புஷ் கொடுத்து அப்படியே தரைச்சிக்கிட்டே கூப்பிட்டு போ. அவ்வளோதான், சூப்பராக பண்ணுற. அவ்வளோதான், முடிஞ்சு பேர். அடுத்த த்ராட்டில் கொடுத்துட்டே இருங்க, போகும். அவ்வளோதான், நல்லா இழுத்துக்கோ வண்டியை.